வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? வாழ்க்கையோட அர்த்தமே இந்த வாழ்க்கையினால் நமக்கு என்ன கிடச்சிச்சு, நம்மளால் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடிஞ்சுச்சு, எதை கொடுத்தோம் எதை எடுத்தோம் அப்படின்றதான் வாழ்க்கையோட அர்த்தம். ஒரு இயந்திரத்தை எடுத்துக்கோங்க. இயந்திரம் மனிதர்களுக்கு உதவி பண்ணும். ஆனால் அந்த இயந்திரத்துக்கு என்ன கிடச்சிச்சின்னா அது எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அதுக்கு உசிரே கிடையாது. இப்படி இயந்திரம் உதவி பண்ணும், அதுதான் அதோட அர்த்தம். மிருகங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கும், அதனால இந்த வாழ்க்கையை உணர முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மிருகமும் மற்ற மிருகங்களுக்கு உணவாகி மற்ற மிருகங்களை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி தான் மனிதர்களால் வாழ்க்கையை உணர முடியும். கடந்த காலத்தில் மனிதர்கள் உழைச்சி சமூகத்தை உருவாக்குறதுனால தான் இந்த சமூகம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்படி இங்கே இருக்க ஒவ்வொரு உயிருமே வாழ்க்கையோட அனுபவங்களை எடுக்குது, மற்ற உயிர்களுக்கும் கொடுத்து உதவி பண்ணுது. இப்படி எதை கொடுக்குறோம் எதை எடுக்கிறதுன்றதான் வாழ்க்கையோட அர்த்தமே. ஒரு மனிதன் எடுத்துக்கங்க. மனிதனால் ஒரு 5 அறிவு ஜீவராசியை விட அதிகமாக வாழ்க்கையை உணர முடியும். இப்படி வாழ்க்கையில் எதை உணர்றீங்களோ அதை தான் நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிறீங்க. உயிரோடு இருந்தால் தான் உணரவே முடியும். ஆனால் உயிரோடவே இருக்கிறது கிடையாது, ஜோம்பி மாதிரி தான் இருக்கீங்க. ஜோம்பி எப்படி? ஜோம்பி உயிரோடு தான் இருக்கும், ஆனால் அதனால் பெருசாக எதையுமே உணர முடியாது, ரசிக்க முடியாது. ஒரு 5 அறிவு ஜீவராசி மாதிரி தான். 5 அறிவு ஜீவராசியும் உயிரோடு இருக்கும், ஆனால் அதனால் வாழ்க்கையை பெருசாக உணர முடியாது. ஒரு குடிகாரன் மாதிரின்னு சொல்லலாம். குடிகாரன் நல்ல போதையில் இருக்கும்போது அவனால் வாழ்க்கையை தெளிவாக உணர முடியாது. அதே மாதிரி ஒரு 5 வயசு குழந்தை இல்லை 10 வயசு குழந்தை உசுரோடு தான் இருக்கும், ஆனால் அந்த வயசில் அதனால் வாழ்க்கையை தெளிவாக உணர முடியாது. குடிகாரன் மாதிரி, ஜோம்பி மாதிரி, 5 அறிவு ஜீவராசி மாதிரி வாழ்க்கையை தெளிவாக உணர முடியாத நிலையில் தான் எல்லோரும் இருக்கீங்க. ஜோம்பியோட வாழ்க்கை மாதிரி தான் மக்களோட வாழ்க்கை இருக்குது. ஒரு ஜோம்பிக்கு தீராத பசி இருக்கும். அந்த தீராத பசினால் பல பேரை கடிக்கும். கடித்தாலுமே அந்த பசி தீராது, தொடர்ந்து கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி தான் எப்படி ஜோம்பிக்கு வகுத்து பசியோ, அதே மாதிரி ஜோம்பியாக இருக்க மனிதர்களுக்கு ஆசைன்ற மனதோட பசி. இப்படி மனதோட பசி தீர்றதுக்காண்டி பல விஷயங்களை வாழ்க்கையில் அடைவாங்க. ஆனால் எவ்வளோ தான் அடைஞ்சாலும் அவங்களோட பசி தீராது, இன்னும் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. மனதோட பசி தீர்றதுக்காண்டி கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவாங்க. சுயநலமாக இருந்து உதவி பண்ணாமல் இருந்து அடுத்தாலையும் கஷ்டப்படுத்துவாங்க. ஆசை அடையிறதுக்காண்டி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க. ஜோம்பி கூட பசியை தீர்த்துக்கிறதுக்காண்டி அடுத்தவனை தான் கடிக்கும், தன்னை தானே கடிச்சிக்காது. ஆனால் மனிதர்கள் ஆசையை தீர்த்துக்கிறதுக்காண்டி தன்னை தானே கஷ்டப்படுத்திக்குவாங்க. அடுத்து ஜோம்பி பசியை தீர்த்துக்கிறதுக்காண்டி எவனையாவது கடிக்க போகும். அப்படி கடிக்க போகும்போது கூட புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வேகமாக போய் அப்படிலாம் போகாது, சும்மா பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஜோம்பிக்கு அறிவு தெளிவாகவே வேலை செய்யாது. அப்படி தெளிவாக வேலை செஞ்சுருந்தா இந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணி அடுத்தால போய் கடிச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் மனிதர்களும் ஆசைப்பட்டதுக்கு பின்னாடி தான் போவாங்க, ஆனால் அதை கூட அடையிறதுக்கு நல்லா முயற்சி பண்ணி ஒழுங்காக அடைய மாட்டாங்க. ஏன்னா அறிவு தெளிவாகவே வேலை செய்யாது. அறிவு தெளிவாக வேலை செஞ்சுருந்தா ஆசைப்பட்டதை எளிதில் அடைஞ்சிருக்கலாம். ஜோம்பி மாதிரி வாழ்க்கையை ரசிக்க முடியாத நிலையில் இல்லாமல் மனுஷன் மாதிரி இருந்திருந்தால் அறிவு தெளிவாக வேலை செய்யும். அடுத்து ஜோம்பிக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும். பசியினால தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஜோம்பி நினைக்கும். ஆனால் உண்மையிலே ஜோம்பி கஷ்டப்படுறதுக்கு காரணம் அது ஜோம்பியாக இருக்கிறதுனால தான். மனுஷனாக இருந்துருந்தால் அப்படி பசிச்சுக்கிட்டே இருக்காது, கஷ்டப்பட்டுருக்காது. இப்படி அந்த ஜோம்பிக்கு அது ஜோம்பியாக இருக்கிறது தான் பிரச்சனைக்கு காரணம், துன்பத்துக்கு காரணம் அப்படின்னே தெரியாது. அதே மாதிரி தான் மனிதர்களும் ஆசைப்பட்டது கிடைக்காததுனால தான் ஏதோ வாழ்க்கையில் துன்பம் வருது, ஆசைப்பட்ட மாதிரி சுற்றி இருக்கவங்க நடந்துக்கல, ஆசைப்பட்ட மாதிரி சூழ்நிலை அமையலை, இதனால தான் இப்படி வெளியில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க இப்படி துன்பப்படுறதுக்கு காரணம் ஜோம்பி மாதிரி இருக்கிறாங்க. அதனால தான் ஆசையும் வருது, துன்பமும் வருது. மனுஷனாக இருந்தால் வாழ்க்கையில் துன்பம் வராது, மனநிறைவு தான் இருக்கும். இப்படி மனுஷங்க ஜோம்பியாக மாறுறதுக்கு காரணமே பல விஷயத்த முக்கியம் அப்படின்ற பொய்யை நம்புகிறாங்க. எந்த அளவுக்கு பல விஷயங்களை முக்கியம் நம்புகிறாங்களோ அது மேலெல்லாம் ஆசை வரும்.
ஆசை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மனதோட பசி ஜோம்பியாக மாறிடுவாங்க. ஜோம்பித்தனத்திலேருந்து தப்பிச்சு மனுஷனாக மாறணும்னா வாழ்க்கையில் எதுவும் முக்கியம் இல்லைன்ற உண்மையை புரிஞ்சுக்கணும். எதுவும் முக்கியம் இல்லைன்றதை எந்த அளவுக்கு குறைகிறாங்களோ அந்த அளவுக்கு ஜோம்பித்தனத்திலேருந்து மனுஷனாக மாற முடியும். அப்போ தான் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்து முழுமையாக ரசிக்கவே முடியும். அடுத்து, ஜோம்பிக்கு நல்லா வாழ்கிறதுனா என்னென்னே தெரியாது. நம்ம ஜோம்பியாக இருக்கோம், மனுஷனாக மாறினா தான் நம்ம வாழ்க்கை நல்லா மாறும் அப்படின்றதே தெரியாது. ஜோம்பி என்ன நினைக்கினா, நம்மளுக்கு பசிக்குது, டெய்லியும் சாப்பிட்றதுக்கு நிறையா பேர் கிடைக்கணும், நிறையா பேர் சாப்பிட்றதுக்கு கிடச்சிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படின்னு நினைக்கும். மனுஷனாக மாறுறது தான் நல்லா வாழ்கிறதுன்னே தெரியாது. அதே மாதிரி தான் ஜோம்பியாக இருக்க மனுஷங்களும் ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சிடணும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சா வாழ்க்கை நல்லா மாறிடும், சந்தோஷமாக இருக்கணும். இப்படி சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்க நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையை உணர முடியும், ரசிக்க முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குன்றதே தெரியாது. இப்படி நம்ம ஜோம்பியாக இருக்கோம், மனுஷனாக மாறுறது தான் நல்ல வாழ்க்கை அப்படின்றதே தெரியாது. ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருக்கிறது தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஜோம்பிகளுக்கு எது நல்ல வாழ்க்கை, எது தேவைன்னே தெரியாது. சந்தோஷம்தான் தேவைன்னு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து, ஒரு ஜோம்பி அதுவும் மனுஷனாக மாற முயற்சி பண்ணாது. எவனாவது ஒருத்தன் மாற்று மருந்து கொண்டாந்து அந்த ஜோம்பியை மனுஷனாக மாற்ற முயற்சி பண்ணால் அப்படி காப்பாற்ற வர்றவனே அந்த ஜோம்பி கடிச்சு வச்சிடும். அதே மாதிரி தான் ஜோம்பியாக இருக்கிறவங்களும் இவங்களும் மனுஷனாக மாற மாட்டாங்க. எவனாவது உண்மையை புரிய வச்சு மனுஷனாக மாற்ற முயற்சி பண்ணால் அவனையும் கடிச்சு வைக்கிறது. இப்படி வாழ்க்கைன்றது உணர்றது தான். மனுஷனாக இல்லாமல் ஜோம்பியாக இருக்கிறதுனால எதையுமே உணர முடியறதில்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? எதுக்கு உங்களுக்கு குடும்பம், நண்பர்கள் இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா யாரையுமே உங்களால் உணர முடியாது, உங்களே உங்களால் உணர முடியாது. பல விஷயத்த பண்ணுறீங்க, பல விஷயத்த அடைய முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அதெல்லாம் எதுக்கு? எதையுமே உங்களால் உணர முடியாது. எதுக்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை உங்களால் உணர முடியாது. இது எந்த மாதிரினா, ஒருத்தனுக்கு கண்ணே தெரியலை, அவன் அழகான ஓவியத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். அவனால் அழகான ஓவியத்தெல்லாம் பார்க்க முடியாது. இருந்தாலும் அழகான ஓவியத்துக்கு முன்னாடி நின்றுட்டு அவன் அந்த ஓவியத்தை பார்த்துட்டு தான் நினச்சி, அப்பாடா நம்ம ஆசை நிறைவேறிச்சின்னு நினச்சி அவனே சந்தோஷப்பட்டுக்கிட்டான். இப்படி கண்ணு தெரியாதவன் ஓவியத்தை பார்க்குற மாதிரி தான் நீங்கள் வாழ்க்கையில் பண்ணுறது எல்லாமே இருக்குது. உங்களால் எதையுமே உணர முடியாது, ஆனால் எதையோ அடைஞ்சதாக நினச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி நீங்களாம் சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. உண்மையாகவே வாழ்க்கையில் நல்லது நடந்து சந்தோஷப்பட்டீங்களா, நல்லது நடந்ததாக நினச்சி கற்பனை பண்ணி சந்தோஷப்படுறீங்களா? உங்களால் எதையுமே உணர முடியாது. இப்படி எதையுமே உணர முடியாமல் இருந்து கண்ணு தெரியாதவன் ஓவியத்தை பார்த்துட்டு தான் நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி தான் ஏதோ நல்லது நடந்துருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுறீங்க. வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயமே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது, ஆனால் அதை உங்களால் உணர முடியாது. இப்படி எதையுமே உணர முடியாமல் ஆசைப்பட்டதுக்கு முன்னாடிலாம் போய்கிட்டு இருக்கீங்க. அந்த கண்ணு தெரியாதவன் எதுக்காண்டி அந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சான்? அவனால் அந்த படத்தையே உணர முடியாது. இருந்தாலும் அவன் ஏன் பார்க்கணுன்னு நினச்சானா, அவன் பார்த்துட்டானா பார்த்ததான் நினச்சி சந்தோஷப்படுவான், சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷத்துக்காண்டி தான் படத்தை பார்க்குறேன்னே நினச்சான். அவனால் அதை உணர முடியுன்றதுனால பார்க்கணுன்னு நினைக்கலாம். அதே மாதிரி தான் மனிதர்கள் எல்லோரும் எதையோ அடையணும்னு நினைக்கிறது எதுக்காண்டினா, எதையுமே உணர முடியும் அப்படின்றதுக்காண்டி கிடையாது, சந்தோஷப்படணும். ஏதாவது அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணும். இப்படி சந்தோஷத்துக்காண்டி தான் எல்லாத்தையுமே அடைய முயற்சி பண்ணுறீங்க, ஏதோ பண்ண முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் வாழ்க்கையில் முக்கியம் சந்தோஷம் கிடையாது, உணர்றது, வாழ்க்கையை ரசிக்கிறது. சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கிறது எந்த மாதிரி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, மூளை யோசிக்காது, அவனால் அசையவும் முடியாது. ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி சந்தோஷமாக மட்டும் இருக்கான், எல்லா நேரமே சந்தோஷமாக இருக்கான். அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், வாழ்க்கையை எந்த விதத்துலையும் உணர முடியாது. சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். ஒரு ஜோம்பி மாதிரி இருக்கீங்க, ஜோம்பியால் கேட்க முடியாது, ஒழுங்காக பார்க்க முடியாது, சாப்பாடை தவிர எதையும் யோசிக்க முடியாது, சாப்பாடு பின்னாடி தான் ஓடவே முடியும். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க, எதையும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது,
ஆசைப்பட்டதை தாண்டி யோசிக்கவோ செயல்படவோ முடியாது. இப்படி வாழ்க்கையை உணர முடியாத நிலையில் இருக்கீங்க. ஆனால் வெறும் சந்தோஷம் மட்டும்தான் தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கண்ணு தெரியாதவன் ஃபோட்டோவை பார்க்கணுன்னா அவனுக்கு என்ன தேவை? முதல்ல கண்ணு தெரியணும். அப்போ அவன் என்ன பண்ணால் கண்ணு தெரியுமோ அதை பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். ஆனால் அவன் படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், ஆசைக்கு பின்னாடி போகிறான். வெறும் சந்தோஷத்துக்காண்டி ஆசைக்கு பின்னாடி போகிறான். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லோரும் ஜோம்பி மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னா மனுஷனாக மாறணும், அதுதான் தேவை. அப்போ மனுஷனாக மாறுறதுக்கான முயற்சி பண்ணணும். அதை பண்ணாமல் வெறும் சந்தோஷத்துக்காண்டி ஆசைப்பட்டதை அடைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கைன்றதே என்னத்தை உணர்ந்தீங்க, என்னத்தை ரசிச்சிங்க அப்படின்றதான். ஒவ்வொரு நாளும் என்னத்தை ரசிச்சிங்களோ அதுதான் அன்றைக்கான வாழ்க்கை. மொத்த வாழ்க்கையில் என்னத்தை ரசிச்சிங்களோ, என்னத்தை உணர்ந்தீங்களோ அதுதான் அந்த மொத்த வாழ்க்கையுமே. ஆனால் எதையுமே உணர முடியாமல், ரசிக்க முடியாமல் ஜோம்பி மாதிரி வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே வேஸ்ட்டான ஒரு விஷயந்தான். இப்படி வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டு தான். இப்படி ஒரு ஜோம்பியோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? ஒரு ஜோம்பிக்கு என்ன கிடைக்கும்? அதனால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது. அதனால் உணர முடிஞ்சதெல்லாம் ஒரு தீராத பசி மட்டும்தான். அந்த பசினால் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கும். எப்போயாவது எவனையா கடித்து சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி ஜோம்பி மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கும்? மற்றவங்களுக்கு அடித்து வச்சு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தும். இப்படி ஜோம்பியோட வாழ்க்கையோட அர்த்தமே தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தாலையும் கஷ்டப்படுத்துகிறதான். அதே மாதிரி தான் ஜோம்பி மாதிரி வாழ்கிறவங்களோட வாழ்க்கையோட அர்த்தமும். அவங்களால வாழ்க்கையில் எதையுமே ரசிக்க முடியாது. எவ்வளோ கிடைச்சாலும் தீராத ஆசை இருக்கும். ஆசையினால் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திட்டு அடுத்தாலையும் கஷ்டப்படுத்திட்டு ஜோம்பி எப்படி அடுத்தால கடிச்சு வச்சு வைரஸை பரப்புதோ அதே மாதிரி இவங்களும் பல விஷயத்த முக்கியம்னு நம்பி அந்த வைரஸை மற்றவங்களுக்கும் பரப்பி விடுறது. இதெல்லாம் முக்கியம்னு சொல்லி அடுத்தவனையும் நம்ப வச்சு அவனையும் ஜோம்பியாக மாற்றி விடுறது. யாருக்கும் எந்த உதவியுமே செய்கிறதில்ல. உதவி செஞ்சால் கூட கடமைக்காண்டி செய்கிறது. ஏன்னா கடமையை செய்யலைன்னா மனசு கஷ்டப்படும். இப்படி உதவி செய்கிறது கூட மனநிறைவு கிடைக்கணும், மனதோட பசி போகணும். அதுக்காண்டி தான் உதவியே செய்வாங்க. அன்புனாலையோ உதவி செய்கிறது தான் சரின்றனாலையோ உதவியே செய்ய மாட்டாங்க. இப்படி எது செஞ்சாலும் மனதோட பசி தீரணும் அப்படின்றதுக்காண்டி தான் செயல்படுவாங்க. இப்படி கடைசி வரையும் வாழ்க்கையை ரசிக்காமல் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திட்டு அடுத்தாலையும் கஷ்டப்படுத்துறது தான் ஜோம்பி மாதிரி வாழ்கிறவங்களோட வாழ்க்கையோட அர்த்தமே. மனுஷனாக மாறினவனோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? மனுஷனாக மாறினவனால வாழ்க்கையோட உண்மையான அழகை ரசிக்க முடியும், உணர முடியும். ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்வான். மற்றவங்களுக்கும் உதவி பண்ணுவான். ஒருத்தன் கண்ணு முன்னாடி அடிபட்டு கடந்து கஷ்டப்படுறான். அப்போ அவனை பார்க்கும்போதே உதவி பண்ணணும்னு தோணும். ஆனால் ஒருத்தன் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறான், ஆனால் அவன் கண்ணிக்கே தெரியல, மறைஞ்சிருந்தானா அவனை பார்க்கவே முடியாது, அவனுக்கு உதவி பண்ணணும்னு தோணாது. இப்படி தான் ஜோம்பியாக இருக்கிறவங்களுக்கு அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்குள்ளே ஒருத்தன் ஜோம்பியாக இருந்து கஷ்டப்படுவான். மனுஷனாக மாற முடியாமல், வாழ்க்கையை வாழ முடியாமல், ரசிக்க முடியாமல் கஷ்டப்படுவான். அவங்களால அவங்களுக்குள்ளே ஒருத்தன் கஷ்டப்படுறான்றதே உணர முடியாது. அவங்களால ஆசையை மட்டும்தான் உணர முடியும். அப்போ ஆசை முன்னாடி தான் போவாங்க. அவங்களுக்குள்ளே ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்றத உணர்ந்தால் அவனை காப்பாற்ற மனுஷனாக மாற முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்படி ஜோம்பி மாதிரி இருக்கிறவங்களால தனக்குள்ளே ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதே உணர முடியாது. அப்போ தனக்கு தானே உதவணும்னு கூட தோணாது. சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அதே மாதிரி தான் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உதவணும்னே தோணாது. ஆனால் மனுஷனாக மாதிரி வாழ்க்கையை உணர முடிஞ்சவனால சுற்றி எல்லோரும் ஜோம்பி மாதிரி கஷ்டப்படுறாங்கன்றது தெளிவாகவே புரியும், அவங்கள உணர முடியும். அப்போ தானாகவே அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி உண்மையை புரிய வச்சு மனுஷனாக மாற்றி எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன். இப்படி மனுஷனாக மாறினவன் தானும் வாழ்க்கையை ரசிப்பான். உண்மையை புரிய வச்சு எல்லாரையும் மனுஷனாக மாற்றி அவங்களே வாழ்க்கையை ரசிக்க வைப்பான். இதுதான் மனுஷனாக வாழ்கிறவனோட வாழ்க்கையோட அர்த்தம்.